வில்வ மரம் பெரும்பாலான சிவன் கோயில்களில் இருப்பதை காணலாம். இது சிவ வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆன்மீகத்தில் மிகவும் முக்கியத்துவமும் மகத்துவமும் உடையது வில்வ மரம். காரணம், வில்வ இலைகள் சிவன் என்றும், முட்கள் சக்தி என்றும், அதன் கிளைகள் வேதங்கள் என்றும் போற்றப்படுகின்றன. அதனால்தான் சிவபூஜைகளில் வில்வ இலைகள் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. சிவனுக்கு வில்வ இலை மிகவும் பிடித்தமானது. வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது தீய சக்திகளை அகற்றும் என்று நம்பப்படுகிறது. வில்வ இலைகளால் மாலைகளை செய்து சிவனுக்கு சாற்றுவது தோஷங்களை விலக்கும் என்று கூறப்படுகிறது. 3, 5, 7 இதழ்கள் கொண்ட வில்வ இலைகள் இருக்கின்றன. 3 இதழ்கள் கொண்ட வில்வ இலைகள் சிறப்புக்குரியது. அதாவது முக்கூறுகளை கொண்ட 3 இலைகள் திருசூலத்தின் குறியீடாக பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மும்மூர்த்திகளை குறிப்பதாக நம்பப்படுகிறது. ஆனால் எக்காரணம் கொண்டும் சிவபெருமானுக்கு இரட்டைப்படை எண்ணிக்கையிலான வில்வ இலைகளை அர்ப்பணிக்கக்கூடாது. வில்வங்களில் 21 வகைகள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனாலும் மகாவில்வமும் அகண்ட வில்வமும் தான் மிக உயர்ந்த வகைகளாக கருதப்படுகிறது. 3 இலை வடிவமானது சிவபெருமானின் 3 கண்களை அல்லது திரிசூலத்தை குறிப்பதாகும். காய்ந்த நிலையில் இருந்தாலும் வில்வ இலைகளை அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம். ஒரு முறை அர்ச்சனைக்கு பயன்படுத்திய வில்வத்தை மறுநாள் தண்ணீரில் சுத்தம் செய்து மறுபடியும் அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம். அதிலும் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு வில்வத்தில் பூஜித்து வந்தால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்களும் விலகிடுமாம். அது மட்டுமல்ல, லட்சுமி தேவியின் திருக்கரங்களிலிருந்து இந்த வில்வ மரம் தோன்றியதாம். இதில் அவர் வாசம் செய்வதாக கூறுகிறார்கள். அதனால்தான் யாகங்களில் வில்வ காய்களை பயன்படுத்துகிறார்கள்.